வணக்கம். கோயம்புத்தூர் அக்ரியிலிருந்து அல்போன்சா மாஞ்செடி வாங்கிட்டு வந்திருக்கிறேன். செடி எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. கடைசியாக இருக்கிறனால ஒரு மோசமான கண்டிஷன் தான் செடி கிடச்சிது. நான் நர்சரியிலலாம் பார்த்தா ரூ. 320 சொல்கிறாங்க. 340, 350, 400 அந்த மாதிரி சொல்கிறாங்க ஒரு அல்போன்சா மாஞ்செடி. அங்கே ரூ. 80னால சரி அந்த 4 செடி கிடச்சிருக்குது. நான் ரூ. 300 கொடுத்து ஒரு செடி நர்சரி வாங்கினா 4 செடி வாங்கி கேட்குறேன். ஏதோ ஒரு செடி 2 செடி போனச்சாலும் நமக்கு லக்கு தானே அப்படிங்கிறனால நான் வாங்கிட்டு வந்துருக்கிறேன். ஃபஸ்ட்டு இப்போ என்ன பண்ணிக்கிறேன்னா, நம்ம எப்பவும் போல் குழி எடுத்து தேங்காய் மட்டையை வச்சாச்சு. தேங்காய் மட்டையை வச்சுட்டு இதுக்கு மேலே வந்து ஒனி வந்து குப்பையை போடணும். மக்கிய தொழு உரம் போட போகிறேன். இப்போ வந்து மக்கிய தொழு உரம் வந்து போட்டுட்டுருக்கிறேன். மக்கிய தொழு உரம், அப்புறம் மண் ஒரு லேயரு, திரும்பவும் வந்து மக்கிய தொழு உரம். இந்த மாதிரி போடையில் என்னான்னா தொட்டி வந்து தண்ணியை அப்படியே சேவ் பண்ணி வச்சுக்கு, நிலத்தை ஈரம் வந்து ரொம்ப நாள் காயாமல் இருக்குது. இந்த மாதிரி பண்ணிட்டு வந்தீங்கன்னா அப்புறம் மண் ஒரு லேயர் இந்த மாதிரி போட்டுட்டு அடுத்து செடி நான் வைக்க போகிறேன். இப்போ மண்ணை பிரிச்சுட்டு செடி உள்ளே வச்சாச்சு. இப்போ இதுக்கு மேலே இப்போ ஒரு லேயர் வந்து தொழு உரம், அதுக்கப்புறம் மண் அந்த மாதிரி போட போகிறேன். இப்போ தொழு உரம் போட்டாச்சு. அடுத்த லேயர் வந்து மண் போட போகிறேன். இப்போ வந்து மண் போட்டாச்சு. இப்போ அதுக்கு அடுத்தது வந்து தேங்காய் தொட்டி வந்து சுற்றி வைக்க போகிறேன். ஈரம் வந்து சீக்கிரமாக காயாமல் இருக்கிறதுக்காக. இப்போ பார்த்தீங்கன்னா தேங்காய் தொட்டி சுற்றியும் வடிக்காச்சு. இதுக்கப்புறம் வந்து திரும்ப தொழு உரம், மண் கலவை, தொழு உரம், மண் கலவை அப்படிங்கிற மாதிரி அடுக்கு லேயராக போட்டு வர போகிறேன். முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த ஒட்டு பகுதி வந்து மூடுற அளவுக்கு நம்ம மண் போட்டுருவோன்னு. ஏன்னா அப்போ தான் வந்து கீழேருந்து செடி முளைச்சி வராது. இது வந்து கொஞ்சம் ஒட்டு சரியாக போடாதனால நான் சும்மா காயத்தில் வச்சு கட்டி விட்டுருக்குறேன். ஏற்கனவே கொஞ்சம் டேமேஜ் ஆகிற மாதிரி இருந்ததுனால கொஞ்சம் நான் காயத்தை போட்டு கட்டி விட்டுருக்குறேன். இங்கே குறைஞ்சி இது வரைக்காவது மண்ணை போட்டுருவோன்னு. மண்ணை போட்டுட்டு இதுக்கு மேலே தேங்காய் தொட்டியெல்லாம் வச்சு அடுக்க போகிறேன். இப்போ நல்லா மண்ணை போட்டு மூடியாச்சு. இந்த மாதிரி இப்படி பண்டையில் ஈரம் வந்து சீக்கிரமாக காயாது. ஒன்றாம் வந்து இதுக்கு மேலே வந்து தேங்காய் புரோடைகள், தேவையில்லாத தேங்காய் மட்டைகள் இதெல்லாம் வந்து போட போகிறேன். இப்போ வந்து தேங்காய் மட்டைகளை வந்து இதுக்கு மேலே வந்து அடுக்கியாச்சு. இதுக்கப்புறம் அடுத்த லேயர் வந்து ஓலையை வச்சு க்ளோஸ் போட தென்னை ஓலையை வச்சு க்ளோஸ் பண்ண போகிறேன். இப்போ தென்னை ஓலைகள் வச்சு க்ளோஸ் பண்ணியாச்சு. தண்ணி வந்து இந்த கேப்பில் ஊற்றினா போகுது. ஸோ நம்ம நாள் வந்து ஈரங்காயாமல் அப்படியே செடி இருக்குது. மாதத்துக்கு ஒரு தடவை தண்ணி அந்த மாதிரி ஊற்றினா போகுது. தண்ணி ஊற்றுறதால ரொம்ப குறைஞ்சிருக்கு மாதிரி பண்ணிங்கன்னா. நன்றி. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.